ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கார்டன் டூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி மாதம் என்னெல்லாம் விதைக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கார்டனில் இப்போ என்னென்ன வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு, கொடிகள் நல்லா வந்துட்டுருக்கு, பூத்துட்ருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுண்டக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போயிட்டுருக்கு. இதை நான் ஒரு 4 மாதமாக 5 மாதமாக தான் வச்சுருந்தேன், சின்னதாக வச்சுருந்தேன். செடி இங்கேயோ இருந்துச்சு ரோட்டில், அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வச்சது தான் இது. ஸோ இது ஒரு பக்கெட்டில் வச்சுருந்தேன். இது சூப்பராகவே வந்துட்டுருக்கு. ஸோ சுண்டக்காய் நல்லா காய்ச்சிட்ருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை செத்துருச்சு. நான் லாஸ்ட்டில் லைவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாக இந்த இடத்துல நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை அப்படியே தழைச்சி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ திருப்பி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாட்டிங் மிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு திருப்பி பொன்னாங்கண்ணி இதில் வைப்பேன். ஸோ வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் அதை காட்டுறேன். ஸோ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதம் என்ன விதைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வெள்ளை கலரில் உங்களுக்கு பல்ப் மாதிரி இருக்கும், மேலே பச்சை கலரில் இந்த தழையாக இருக்கும். ஸோ அந்த ஆனியன் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். விதைகள் கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் விதை போட்டிருக்கேன், முளைச்சி வந்திருக்கு. ஸோ இது ஸ்ப்ரிங் ஆனியன். இது பார்த்திங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேக் வச்சு இது நான் வச்சுருக்கேன். ஸோ கீரைகள் எல்லா கீரைகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் எல்லாமே வரும். நீங்கள் கொடி பசலைக்கீரை, இல்லை நீங்கள் பசலைக்கீரை, இல்லை பாலக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரைன்ட்டு எல்லா கீரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிலவேம்பு ஒன்று இருக்குது. ஸோ நிலவேம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இலையை நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்கனாலே அது ரொம்ப நல்லது. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு மூலிகை. நிலவேம்பு கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வைங்க. ஸோ அந்த சைடில் இருக்க கீரை பேக்கில் பார்த்திங்கன்னா இது செடி பசலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடி பசலை இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு, அதை கிளியர் பண்ணி வேணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சாமந்தி. இது அந்தளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஆக்சுவலி சீசன் கிளைமேட் சேஞ்ச் ஆகலை. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி வந்துட்டுருக்கு. ஸோ சூப்பராக வரும்னு நம்புகிறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பி நித்தியமல்லி பதியம் போட்டு வச்சது. எப்படி நித்தியமல்லி பதியம் போடுறதுன்ட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நித்தியமல்லி பதியம் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா. ஸோ அது உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரோஜா செடி. ஸோ இதுவும் ஒரு ரோஜா செடி, இது ஒரு ரோஜா செடி, இது ஒரு ரோஜா செடி. ஸோ இப்போதைக்கு எதுவும் பூவில் நெதி தான், எல்லாமே கட் பண்ணி விட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒரு ரோஜா செடியிலே கிட்டத்தட்ட 9 பூ கிட்டத்தட்ட பூத்துருந்தது. ஸோ ஆல்ரெடி அதை நான் லைவில் போட்டிருந்தேன், அதே மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ தான் கிளியர் பண்ணி விட்டேன் எல்லா பூவும். ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் பூக்கள் இல்லை. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா கனகாமரம் சூப்பராக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ், இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. டயாந்தஸ் அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மாதுளை, பக்கத்துலேயே சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க. ஹார்வெஸ்ட் நான் என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்ட்டு பெருசாக ஒரு சொரக்காய் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் வெண்டைக்காய் நிறையா பண்ணியிருந்தேன், பிரண்டை நிறையா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செம்பருத்தி பார்த்திங்கன்னா தொட்டியில் நான் வச்சுருக்கேன். கீழே எங்கள் வீட்டில் பெரிய மரமே இருக்குது, டெய்லி அதை நிறைய பூத்துட்ருக்கு. அது இல்லாமல் மாடியில் கொஞ்சம் வைப்போம் அப்படின்ட்டு மாடியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சது தான். ஸோ இது சூப்பராகவே காய்ச்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உரங்கள்லாம் பெருசாக எதுவும் வைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக ஒரு கை அளவுக்கு நான் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் தான் வச்சுட்டு வருவேன். மற்றபடி பெருசாக எதுவும் வைக்கிறது கிடையாது. பட் பார்த்திங்கன்னா இது சூப்பராகவே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த அரிசி கழுவின தண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே வருவோம். ஸோ முட்டுக்கள் வச்சிட்ருக்கு. ஃபஸ்ட் பூக்க போகுது இதில். ஸோ இது பூத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரு வீடியோவோ இல்லை லைவ்லேயோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு முட்டு இருக்குது, அண்டு இங்கே ஒரு முட்டுக்கள் இருக்குது, தென் இங்கே ஒரு முட்டு இருக்குது, இங்கே. ஸோ புதுசாக நிறைய இடத்துல நிறைய முட்டுக்கள் வந்துட்டுருக்கு. செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ பார்க்கவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இது டொர்னிஷியா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டொர்னிஷியா நான் விதை போட்டு வச்சது. ஸோ இதில் வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் சூப்பராக வருது, பார்க்கலாம். அண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா இது இருக்குது, கற்பூர வலி இல்லை ஓம வலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடி நிறையா இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது அற்புதமான மூலிகை, நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சளி, ஆஸ்துமா எல்லா ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அற்புதமான மூலிகை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செடி முருங்கை.
ஸோ அதுவும் வந்து கட் பண்ணி விட்டுட்ருக்கோம். கட் பண்ணி விட அது வந்துக்கிட்டே இருக்குது. முருங்கை உடச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உடைக்க முருங்கை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முருங்கை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த பேக்கில் இல்லாமல் நிறைய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் விதை வந்து விட முடியாது. நீங்கள் நாற்று வச்சுருந்தீங்கன்னா நாற்று வாங்கிட்டு வந்து இந்த மாதம் வச்சிங்கன்னா நல்லாவே வரும். உங்களுக்கு நாற்று நீங்கள் வந்து உங்களுக்கு பல்லவரம் சந்தையில் வந்து உங்களுக்கு நாற்று கிடைக்கும். இல்லைனா பக்கத்தில் நர்சரியில் எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு நாற்று போட்டு அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நல்லாவே வரும். உங்களுக்கு வந்து விதையும் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்றது போன மாதமே ட்ரை பண்ணியிருக்க வேண்டியது தான். இந்த மாதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக விதைகள் வந்து நல்லபடியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்று எடுத்து நீங்கள் வைக்கலாம். ஏன்னா சீசன் கொஞ்சம் லேட் ஆகிடும். ஏன்னா இப்போ நீங்கள் நாற்று போட்டிங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு ஒரு 30 நாள் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் வந்து வைக்கும் போது உங்களுக்கு வந்து சம்மர் கிட்ட ரீச் ஆகிடும். சம்மரில் வந்து உங்களுக்கு நிறையா செடிகளை வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. க்ரீன் ஷேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. க்ரீன் ஷேட் இல்லைனா கொஞ்சம் சம்மரில் நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டம்தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இது ஜம்போ வெண்டைக்காய் வெரைட்டிஸ். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அண்டு சுண்டக்காய் செடி இங்கேயும் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த தண்டு துளைப்பான் ப்ராப்ளம் வந்து இருந்தது. ஸோ இந்த தண்டு துளைப்பான்னா என்ன, அது என்னென்ன பிரச்சனை பண்ணுன்ட்டு அது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி பாருங்கள். ஸோ இது அதுலேருந்து ரெக்கவரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. புதுசாக சுண்டக்காவும் நிறையா வந்து கொடுத்துக்கிட்டுருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடியும் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து இந்த இலை சுருட்டல் நோயில் இருக்குது. ஸோ இந்த இலை சுருட்டல் நோய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போய் பாருங்கள். ஸோ அதை தான் நான் தெளிக்கணும். ஸோ இந்த புளிச்ச நம்ம வந்து தெளித்தோம்னா சூப்பராகவே இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு ஒரு மிளகா செடி இருக்குது. இதில் பாருங்கள் சூப்பராகவே வந்துட்டுருக்கு. மிளகா பறிக்காமல் விட்டதுனால எல்லாமே ரெட் கலரில் மாறிட்டுருக்கு. தெரியுதா? ஸோ ரெட் கலரில் மார்ட்டுமே தான் விட்டுருக்கும். ஸோ இந்த சைடில் எல்லாமே நல்லாயிருக்கு. லைட்டாக இந்த சைட்லேயும் ஓரத்தில் பாருங்கள் இலை சுருட்டல் நோய் வர ஆரம்பிக்குது. இந்த சைடில் நல்லா தான் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள் லைட்டாக இலை சுருட்டல் நோய் வருது. ஸோ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது அடுத்தது மணத்தக்காளி கீரை. ஸோ கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரைகளும் நம்ம பண்ணலாம். நம்ம மணத்தக்காளி கீரை வந்து சூப்பராக கட் பண்ணி வச்சாலே வரும். ஸோ இந்த கீரையும் நம்ம வந்து தாராளமாக வந்து வைக்கலாம். இது வந்து மிளகா வந்து பார்த்திங்கன்னா மிளகாவும் நீங்கள் நாற்று போட்டு வச்சிங்கன்னா சூப்பராகவே வரும். இந்த சம்மருக்கு நீங்கள் நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா நாற்று வந்து இப்போ போட்டிங்கன்னா சம்மருக்கு ஓரளவுக்கு வருங்க. இது வந்து ஓரளவுக்கு சம்மரில் நல்லா வரக்கூடிய ஒரு செடி தான். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிளகா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாற்று போட்டு. ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் மிளகா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மிதுக்கன் பழமும் நல்லா கொடிகள் படர்ந்து போய்கிட்டே இருக்குது. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் காராமணி. ஸோ இது வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து இந்த சீசனுக்கு வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராகவே வரும். காராமணி ட்ரை பண்ணலாம். வேறு என்ன ட்ரை பண்ணலாம் சம்மருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் 3 தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த சம்மருக்கு சூப்பராகவே வரும். இது டேரெக்டாக நீங்கள் வந்து போட்டு விதை போட்டு நீங்கள் வளர்க்கக்கூடியது. ஸோ இது வந்து நாற்று போட்டு எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெண்டைக்காய், இந்த பார்த்திங்கன்னா இந்த காராமணி, அதுக்கப்புறம் வந்து இந்த அவரைக்காய்லாம் வந்து டேரெக்டாகவே வரக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த செடியெல்லாம் சூப்பராகவே வரும் பிப்ரவரி மாதத்தில் இப்போ நீங்கள் விதை போட்டு வச்சிங்கன்னா. ஸோ அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. இந்த 3 ரோ ஃபுல்லாகவே. ஸோ அப்படி போய் காட்டுறேன். இந்த சைடு ஒரு குட்டி கீரை பேக் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக. அடுத்தது தண்டு கீரைக்காக, சிகப்பு தண்டு கீரைக்காக நாற்று போட்டிருக்காது. ஸோ எடுத்து இது தனியாக பிடுங்கி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் டயாந்தஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சம்மரில் டயாந்தஸ் இருக்குமான்ட்டு. ஸோ சம்மரில் டயாந்தஸ் எப்படி பாதுகாக்கிறதுன்ட்டு நம்ம பாதுகாக்க முடிஞ்சால் இது ஒரு வீடியோ பண்ணுவோம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ கீரைகள் எங்கள் வீட்டில் நிறையவே நீங்கள் பார்க்கலாம் பார்க்க. ஸோ சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கராச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது கரிசலாங்கண்ணி தமிழில். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்குது. இந்த முருங்கை செடி கூட லைட்டாக அந்த விதை லைட்டாக தூவி விட்டேன். ஸோ அப்படியே வந்துடுச்சு இந்த கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணிக்கும் ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ போய் பாருங்கள். இது ரொம்ப ஒரு பயனுள்ள மூலிகைங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த பிரிங்கராச்சான்னு கூட ஹிந்தியில் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது. முடிக்கு மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மூலிகை பற்றி பாருங்கள். ஸோ இது ஒரு செடி முருங்கை இங்கே இருக்குது. இங்கே ஒரு செடி முருங்கை இருக்குது. சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடி படர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். பூக்கள் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ அது வந்து வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இதில் ஒன்று இருக்குது. அண்டு கத்திரிக்காய் வந்து
காய்ச்சிக்கிட்டும் இருக்குது. இது வெள்ளை கலர் கத்திரிக்காய். அண்டு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருந்தது, என்னது பாட்டில் கிரவுண்ட். ஸோ அந்த சுரக்காய் இருந்தது. ஸோ சுரக்காய் வந்து பறிச்சாச்சு, அதுக்கப்புறம் செடியும் செத்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரம், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிரண்டை சொல்லவே வேணாம், கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேற்று கூட கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்ட்டு நிறைய பேருக்கு கொடுத்து விட்டுருந்தோம். ஸோ பிரண்டை சூப்பராகவே வந்துட்டுருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு மணத்தக்காளி கீரை அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து சூப்பராக காய்ச்சிக்கிட்டே இருக்குது, சொல்லவே வேணாம். ஸோ கொத்தாக தக்காளி காய்க்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நாங்கள் கத்திரிக்காய் தக்காளி வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த தக்காளி வந்து நல்லாவே காய்ச்சிட்டே இருக்குது. ஸோ தக்காளி காய்க்கிறதுக்கும் சரி, இல்லை வந்து கத்திரிக்காய் காய்க்கிறதுக்கும் சரி, நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரோ டிப் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இலைகள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதை பாருங்கள், இப்போ தெரியுதா, இந்த 2 காம்புக்கு நடுவில் இங்கே ஒரு இலை வருது தெரியுதா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், சக்கரான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த செடியில் இருக்கிற வந்து சத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்துச்சுன்னா இதை வந்து இப்படி கட் பண்ணி அப்படி விட்டணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணால் தான் வந்து இந்த செடி வந்து சூப்பராகவே வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விடலாம், கரெக்டாக கட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தக்காளியில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு காய் வரும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு தக்காளி இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் போடவே இல்லை, இதை தானாக வந்து ஆஜராகிட்டுருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம். ஸோ பப்பாளி 2 மரம் வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் அது வந்து எப்படி அக்காமடேட் பண்ண முடியுதுன்ட்டு. தக்காளி இதுவும் நாங்கள் வந்து தப்பு செடி தான், இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டதெல்லாம் கிடையாது. அந்த அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணிலாம் போடும்போது அதில் இருக்கிற விதைகள் சிதறி விட்டு வர்றது தான். ஸோ சூப்பராகவே வருது. நான் தப்பு செடி வேறு இடத்துல இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய். நான் சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து அவரைக்காய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். போன சீசன்லேருந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், போன மாதத்துலேருந்து. இந்த மாதம் நீங்கள் விதை போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக விதைகளும் போட்டுட்ருக்கேன். அவரைக்காய், அதுக்கப்புறம் சிகப்பு கொடி பசலைக்கீரை, இதுவும் சூப்பராகவே வந்துட்டுருக்கு. கொடி நல்லா படர்ந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பந்தல் போட்டதுக்கான முக்கியமான காரணமே கொடி வகைகள் தான். பார்த்திங்கன்னா தெரியுதா, பார்த்திங்களா, தேனீக்கள் தெரியுதா, தேனி. வா 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 நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் உங்கள் மாடியில் மட்டும் இப்படி காய்ச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. பார்த்திங்கன்னா இதுதான் சீக்ரெட்டு, தேனீக்கள் நிறையா இருக்குது. ஸோ தேனீக்கள் நிறையா இருக்கணும்னா பூச்செடிகள் நல்லாவே வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து தேனீக்கள் நல்லாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு செடி எல்லாமே காய்க்கும். ஸோ தேனீக்கள் நான் வந்தோடனே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பயந்துட்டு. ஸோ ஓரளவுக்கு இது வந்து நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. இதில் இருக்கிற அந்த பூக்கள் பார்த்துட்டு இது அட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுவும் சூப்பராகவே வந்துட்டுருக்கு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, வெண்டைக்காய் இது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாகல் வச்சுருக்கேன். ஸோ பாகல் வந்து சூப்பராகவே வந்துட்டுருக்கு. பாகல் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணலாங்க. இந்த சீசனுக்கு சூப்பராகவே வரும். இங்கே வந்து விதை போட்டு இப்போ நீங்கள் வந்து கொடி படர விட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சீசனுக்கு நல்லா கொடி படரும். உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் ஓரளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வெயில் அடிக்கிற டைமில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே காய்க்கும். பட் ஆனால் அந்த ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, டைரக்ட் சன்லைட்டில் இருக்குன்னா கருகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். பட் ஆனால் நீங்கள் பாகல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வந்து தப்பு இல்லை. அண்டு உங்களுக்கு ஷேட் நெட் இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி பிரச்சனை கிடையாது. ஷேட் நெட் இல்லைனான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனால் மார்ச் மாதம் வந்து ஓரளவுக்கு வெயில் தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பாகல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டச்சு. அடுத்தது தேனி தெரிகிறதா? ஸோ அது தேடி பார்க்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு தேன். ஸோ அது பார்க்கட்டும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தில் பிளான்ட்டு. ஸோ தில்லுங்கிறதும் ஒரு மூலிகைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இது சமையலுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் நைட்டு தூங்கும் போது பக்கத்தில் வச்சுட்டு படுக்கலாம். இது வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லாக இருக்கும் இது. ஸோ அடுத்தது என்னென்ன இருக்குது, நித்திய கல்யாணி, அதுக்கப்புறம் நாக்பூர் ஆரஞ்சு, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா சூப்பராக வந்துடும், வைக்கலாம். அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ கத்திரிக்காய் எல்லா செடியும் இங்கே இருக்குது. இந்த ரோ ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான். பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ், இதுவும் ஒரு அற்புதமான மூலிகை. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான். சூப்பராக கத்திரிக்காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. அண்ட் அடுத்தது என்ன விதைக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி ட்ரை பண்ணலாம். முள்ளங்கி வந்து விதை போட்டுட்ருக்கேன். ஸோ முள்ளங்கி வந்து போன மாதமே ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். ஸோ போன மாதம் ட்ரை பண்ணாதவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 30 to 40 days க்ராப் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஓரளவுக்கு கிளைமேட் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சம்மருக்காகவே தனியான ஒரு முள்ளங்கி இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முள்ளங்கி பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து முள்ளங்கின்னு பார்க்கலாம். இல்லைனா வந்து வெஜிடபிள் க்ரோயிங்னு இருக்கும், அதில் முள்ளங்கிக்கான வீடியோஸ் இருக்கும், பார்க்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை முள்ளங்கி, சரி நார்மல் ஒயிட் முள்ளங்கி. ஸோ இது போட்டிருக்கேன். கொய்யா சூப்பராக வந்துட்டுருக்கு கொய்யா. அண்ட் அதுக்காக இன்னொரு பெரிய கண்டெய்னரில் கொய்யா வந்து வச்சுருந்தேன், க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். அதை எடுத்து பெரிய ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த ஒரு கண்டெய்னர், இங்கே ஒரு கண்டெய்னர். ஸோ இது கம்போஸ்ட்டுக்காக விட்டுட்டுருக்கிறது. அண்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி, வயல் பொன்னாங்கண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொடி பசலைக்கீரை, இதுவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் எப்படி காய்க்குது பாருங்கள். அடுத்தது தக்காளி. ஸோ அண்ட் அகைன் கத்திரிக்காய், இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான், இந்த ரோ ஃபுல்லாகவே. ஸோ அண்ட் அகைன் கொஞ்சம் வந்து இங்கே வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தக்காளின்ட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து எல்லா ஒரு காய்கறிகளையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன காய்கறி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்மர் வர்றதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திருப்பி நான் வந்து ரிமைண்டராக சொல்லிடுறேன். ஸோ பருப்பு டேரெக்டாக நீங்கள் வந்து போட்டு விதைக்கக்கூடிய காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அவரைக்காய், இதெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மிளகாய் நாற்று டேரெக்டாக வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் மிளகாய் வந்து நாற்று போட்டு எடுத்து வச்சாலும் வைக்கலாம். ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செடி முருங்கை பதியம் போடுறீங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் வந்து நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா வைக்கலாம். அந்த மாதிரி தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா வைக்கலாம். இந்த மாதிரி செடிகள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your corner Sakthivel. Have a happy gardening day.